நாங்க நேத்து காலையிலயே எந்திரிச்சு ஃபேமிலியோட எங்க போறோம்ன்றத பாருங்க. நான் ரொம்ப ஆர்வமா வருவேன் வருவேன்னு போயிருந்தேங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காசிமேடு தான் போயிருந்தோம். நான் மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆச்சு. நான் ஒரு நாள் கூட இங்க போனதே இல்ல. ஆனா எனக்கு இங்க போணும்னு ரொம்ப ஆசை. வெட்னஸ்டே லீவ் இருந்துச்சா, சரி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என் பையனுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மீனுன்னு சாப்பிட மாட்டான். ஆனா பார்க்க ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மீனெல்லாம் எப்படி வருது? இந்த கடல ஒட்டி இருக்குன்னுவாங்க. நான் வீடியோஸ்ல தான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்பவே பக்கத்துல இருந்துச்சு. எனக்கு இவ்ளோ கிட்ட இருக்கும்னு தெரியாது எங்க வீட்ல இருந்து. ஸோ பார்த்தோனே நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா ஆயிட்டேங்க. ஏன்னா பக்கத்துல கடலு, பார்த்தா மீன் அவ்ளோ குவிஞ்சு கிடக்கு. கூடையா வச்சு கூரா குடுக்குறாங்க. ஸோ நான் பக்கத்துல வாங்குறப்பயே நான் கம்மியா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுவேன். ஆனா இங்க போய் வாங்குறப்ப ரொம்ப கம்மியா இருந்த மாரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அது போக மீன் வந்து அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சமைச்சப்ப அப்படி ஒண்ணும் வந்து அந்த ப ஒரு மீன் கவுச்சி ஸ்மெல்லே வீட்ல இல்ல. அ நான் அதனால இன்னைக்கு கொஞ்சம் லாங் வீடியோ வந்தாலும் சரி, நீங்களும் பாருங்க. ஏன்னா எங்க ஊர்ல இருக்கவங்கலாம் கேட்பாங்க. அங்க காசிமேடுன்னு சொல்லுவாங்களே, மீனெல்லாம் எப்படி இருக்கும்? சீப்பா கிடைக்குமாமே அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே போட்டேன். பாருங்க எவ்ளோ கிட்ட கடல் இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்ப ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப ஆழமா இருக்க மாரி இருந்துச்சு. நானே போயிரலாம் அப்படின்ற மாரி சொன்னேன். ஸோ நாங்க அன்னைக்கு வந்து எறா தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா பெரிய பெரிய எறாவா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா அவ்ளோ பெரிய எறாலாம் நான் சாப்பிட்டதே இல்ல. ஓரளவு நல்லா பெருசா தான் இருந்துச்சு. நான் கூட எப்படி இருக்குமோ அப்படின்னு நெனச்சேன். நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷா. ஸோ இது வந்து மீன் கட் பண்ணி குடுக்குற இடம். இவர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஃபேமஸா மீன் கட் பண்ணி இந்த யூடியூப்லலாம் ட்ரெண்ட் ஆனவர் தான். ஸோ அவர ரொம்ப கிட்ட போய் எடுக்க முடியல. நெறைய பேர் அவர வீடியோஸ் எடுத்துட்டே இருந்தாங்க. மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அந்த வேலைய தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்க சென்னையில டெய்லி எப்படியாவது ஒரு 10 நிமிஷமாவது மழை பெஞ்சனால இந்த செடியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 3 ரோஸ் பூக்குது. எனக்கு அத பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் பூவெல்லாம் பறிச்சுட்டு கொஞ்சம் வீட்ல வேலை இருந்துச்சு. காலையில வந்து நான் பொங்கல் தான் செஞ்சிருந்தேன். பொங்கல், வடை செஞ்சிருந்தேன். வடை ரெசிபி வந்து நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். நெறைய பேர் என்ட்ட கன்டினியூஸா கேட்டுட்டே இருக்கனால நான் நெக்ஸ்ட் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். ஸோ வடை சுட்டு சாமிக்கு வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன வாங்குன ப்ரானெல்லாம் வந்து நான் கிளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவ்ளோ ப்ரான் இருந்த மாரி இருந்துச்சு. கிளீன் பண்ண உடனே கொஞ்சம் கம்மியான மாரி இருந்துச்சு. ஆனா, நல்லா பெரிய பெரிய சைஸ் ப்ரானாவே இருந்துச்சு. டேஸ்ட் கூட நான் ரப்பர் மாரி இருக்குமான்னு நெனச்சேன். ஆனா சூப்பரா இருந்துச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் வேலையா வந்து சரவணா ஸ்டோர் தான் போயிட்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறந்துடாம என்ன ஃபாலோ பண்ணுங்க. பாய்.